இன்னைக்கு தேதிக்கு ஆன்மீகத்துல வைப்ரேஷன் என்கிற சொல் உலகளாவி இருக்கிறது. பட்டி தொட்டியிலிருந்து ஆரம்பிச்சு ஒரு கிராமத்துல இருக்கிறவர்ல இருந்து பணக்காரர் வரைக்கும் அனைவரும் ஆன்மீகத்துல பயன்படுத்துற வார்த்தை வைப்ரேஷன் என்கிற வார்த்தை. பாசிட்டிவ் வைப்ரேஷன், நெகட்டிவ் வைப்ரேஷன் என்று அனைவரும் பேசிக்கொண்டு திரிகிறோம். இதுல ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, இன்றைக்கு இப்போ சமுதாயம் முழுவதும் உங்க பக்கத்து வீட்டுல, உங்க வீட்டுல, உங்களுக்குள்ள கூட இந்த நெகட்டிவ் வைப்ரேஷன், கெட்ட சிந்தனைகள் ரொம்ப அதிகமாயிட்டே போயிட்டே இருக்கு சொசைட்டியில. எனவே சொசைட்டியில ரொம்ப தப்பான விஷயங்கள் நடந்து கொண்டே இருக்கிறது என்பதனால் இப்பொழுதைக்கு தேவை பாசிட்டிவ் வைப்ரேஷன், கொஞ்சம் நல்ல சிந்தனைகள் வரணும் அப்படிங்கிற நோக்கத்துக்காக ஒரு சின்ன விஷயம் நான் சொல்லி கொடுக்கிறேன். அது என்னன்னா, ஒரு பிராணாயாமம், ஒரு மூச்சு பயிற்சி. அதற்கு பெயர் பிரம்மரி பிராணாயாமம். இத நான் ஏற்கனவே இதே சேனல்ல ஒரு வீடியோல நான் சொல்லி இருக்கிறேன். மக்கள் அதிகமாக பார்த்தது போல் தெரியவில்லை என்பதனால் நான் மீண்டும் எடுத்து நான் பேசுகிறேன். இந்த பிரம்மரி பிராணாயாமத்தை எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத நான் சொல்லித்தரேன். நீங்க மூச்சை உள்ள இழுத்துட்டு வெளியில விடணும், அவ்வளவுதான். இதுல கும்பகம் ஒன்றும் பண்ண வேண்டாம். கம்மியாக உள்ள இழுத்து அதிகமாக வெளியிட வேண்டும், அவ்வளவுதான். இன்னும் கவனிங்க, கம்மியாக உள்ள இழுத்து வெளியே விடும் பொழுது என்று சொல்லிக்கொண்டே வெளியே விட வேண்டும். முதல்ல நீங்க ஆரம்பிக்கும் போது ரொம்ப கம்மியா ஒரு 2 செகண்டுக்கு இழுப்பீங்க, ஒரு 4 செகண்டுக்கு வெளியே விடுவீங்க. அடுத்து 3 செகண்டுக்கு இழுப்பீங்க, ஒரு 9 செகண்டுக்கு வெளியே விடுவீங்க. இப்படி கொஞ்சம் கொஞ்சமா உங்களோட நுரையீரல் எக்ஸ்பேண்ட் ஆகி போய்கிட்டே இருக்கும். குறிப்பிட்ட அளவுக்கு போகும்போது ஒரு 5 செகண்டுக்கு உள்ள இழுத்து ஒரு 25 செகண்ட் அளவுக்கு நீங்க வெளியிடும் பொழுது என்று சொல்லிக்கொண்டே வருவீர்கள். இப்படியே போய்கிட்டே இருங்க. ஆனா அதிகமாக உள்ள இழுத்து ரொம்ப அதிகமாக வெளியிட வேண்டாம். 5 செகண்ட், ஒரு 25 செகண்ட், இதுவே போதுமானது. எத்தனை முறை இதை சொல்ல வேண்டும் என்று பார்த்தால், ஒரு 100 முறை பண்ணுங்கள், 100 முறைக்கு மேலே கூட பண்ணுங்கள். ஒன்று சொல்கிறேன் பெருமக்களே, நீங்க இதை ஒரு 100 முறை செஞ்சீங்கன்னு சொன்னா உங்கள் உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் ஒரு அதிர்வு ஒன்று ஏற்படும். இந்த அதிர்வு ஒரு 1 மணி நேரமாவது உங்கள் உடலில் நிற்கும். இந்த அதிர்வு தான் பாசிட்டிவ் வைப்ரேஷன். நீங்க இந்த பிரம்மரி பிராணாயாமம் செஞ்சு உங்கள் உடம்புல இந்த வைப்ரேஷனை நீங்க பெற்றுட்டீங்க அப்படின்னு சொன்னா உங்க உடம்புல ஒரு 1 மணி நேரமாவது பாசிட்டிவ் வைப்ரேஷன் நிற்கும். நான் அடித்து சொல்லுவேன், அந்த நேரத்தில் உங்களுக்கு கெட்ட சிந்தனை, அவனை அடிக்கணும், இவனை வெட்டணும், இவனுக்கு குழி தோண்டணும் என்கிற சிந்தனை வரவே வராது. 2வது, அந்த சமயத்துல உங்களுக்கு நல்ல சிந்தனை மட்டுமே வரும். நீங்கள் சிரித்துக் கொண்டே இருப்பீர்கள். அதுதான் இப்பொழுது சமுதாயத்திற்கு தேவை. இது ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம் ஆனதற்கு பிறகு அப்படி டைல்யூட் ஆகி மறுபடியும் உங்களுக்கு கெட்ட சிந்தனை வர ஆரம்பிக்கும். அப்போ ஒரு 4 மணி நேரம் கழித்து மறுபடியும் இந்த பிரம்மரி பிராணாயாமத்தை ஒரு 100 முறை செய்துவிட்டு பாசிட்டிவ் வைப்ரேஷனை நம்ம சேர்த்துக்கிட்டே வரணும். இப்படித்தான் இன்றைக்கு நம் வாழ்க்கையை ஓட்ட வேண்டி இருக்கிறது என்பதனால் இந்த பிராணாயாமம் மிக முக்கியமாக இருக்கிறது. பிரம்மரி பிராணாயாமம் உள்ளிழுத்து வெளியே விடும்போது என்ற சவுண்டோடு விடுதல். அனைவரும் செய்யுங்கள். நன்றி.